வள்ளியின் வலிமை. வள்ளி புறநகரில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார். ஒரு கட்டத்தில் கணவனை இழந்த பிறகு தன் 2 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருந்தது. கண்களில் உறுதியான பளபளப்புடன் வள்ளி ஒரு கட்டுமான நிறுவனத்தில் தொழிலாளியாகச் சேர்ந்தாள். பெண்களால் உடல் உழைப்பை கையாள முடியாது என்று ஆண்கள் கேலி செய்தனர். ஆனால் வள்ளி பொறுமை காத்தாள். காலை விடிந்ததும் தேய்ந்து போன தலைக்கவசத்தையும் கையுறைகளையும் அணிந்து கொண்டு பணிக்கு வந்தாள். செங்கற்கள் இடுவது, சிமெண்ட் கலவை செய்வது, அதிக சுமைகளை ஏற்றுவது என அயராது உழைத்தாள். அவளுடைய மேற்பார்வையாளர் ராஜன் அவளுடைய அர்ப்பணிப்பைக் கண்டு அவளுக்கு வழிகாட்டத் தொடங்கினார். வள்ளியின் திறமைகள் மேம்பட்டது. கட்டுமான குழுவில் ஒரு முக்கியமான நபராக மாறினாள். மேற்பார்வையாளர் ராஜனின் வழிகாட்டுதலின் பேரில் கனரக இயந்திரங்களை இயக்க கற்றுக்கொண்ட அவள் விரைவில் தமிழ்நாட்டின் சில பெண் கிரேன் ஆபரேட்டர்களில் ஒருவரானாள். ஒரு நாள் ஒரு உயரமான கட்டிடத்தின் மேல் ஒரு முக்கியமான கல் ஒன்றை வைக்க முயன்று பலமுறை கீழே விழுந்து உடைந்தது. வள்ளியின் நிபுணத்துவத்தை நம்பி ராஜன் அந்த பணியை அவளிடம் ஒப்படைத்தான். அவள் திறமையாக கிரேனை இயக்கியதை கட்டிட பணியாளர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். அந்த பெரிய கல்லை பத்திரமாகவும் சரியான இடத்திலும் கவனமாக வைத்து முடித்தாள். சுற்றியிருந்தவர்கள் ஆரவாரம் செய்தனர். வள்ளி, நீ எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்று வள்ளியை பார்த்து அனைவரும் கூறினார்கள். வள்ளி தன் குழந்தைகளின் பிரகாசமான எதிர்காலத்தை நினைத்து சிரித்தாள். பெண்களால் எந்த துறையிலும் சிறந்து விளங்க முடியும் என்பதை அவள் நிரூபித்தார். வலிமை மிக்க வள்ளி. உங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள், உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் சந்தித்த சவால்களை எங்களுக்கு அனுப்பி காணொளியாக காண எங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்.